2, 3, 4. Swaggy lady on the floor. I'm always chicken trendy cause my body love it. Presta. Presta Premium Women's Wear. Let your body love it. ஒரு பொண்ணும் பையனும் பைக்ல போனாலே லவர்ஸ்னு நினைக்கிறது இல்ல, திருந்துங்கடா. 2K பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆயே தீரும். வெளிப்படையா இருக்கிறதெல்லாம் உண்மை ஆயிடும். உண்மை சில நேரம் வெளிப்படையாவும் இருக்கிறது இல்ல சார். Love பண்றேன். நீ கேயா? பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இப்போ அவங்களுக்கு என்னன்னா ஃப்ரீடம் ஆயிடுச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன், நான் சொல்றதா ஃபீட் இந்த படத்துக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, போல்டா அடிக்கிறாங்க. படத்தை வந்து மொத்தமாக கில் பண்ற மாதிரி அவங்க ரிவ்யூ பண்ணி ஒத்த லைன்ல ஒரு படத்தை வந்து மொத்தமாக முடிக்கிற வேலையை பண்றாங்க. காரைக்குடி பக்கத்தில் ஒரு படப்பிடிப்பு நான் போயிருந்தேன். விஜய் சேதுபதி தான் ஹீரோ. அப்போ ஈவினிங் வந்து நெட்டில் மாலை மிஸ் பார்த்துருந்தேன். பார்த்தா சிறுத்தை சிவா இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு, அடுத்த படம் அப்படின்னு நியூஸ். என் பக்கத்துலேயே உட்கார்ந்தாரு விஜய் சேதுபதி. என்ன சார் எப்போ இந்த படம்? அது என்ன சார் கேட்குறீங்க? இப்போ நான் வந்து பில்லா திரைப்படத்துடைய மறு வெளியீடு நான் தான் பண்ணேன் முதல்ல. அந்த படம் நான் என்ன வேலை கொடுத்து வாங்கினோம் அந்த அளவு லாபம். சூப்பர். இந்த உதாரணத்துக்கு ஒரு 60 கோடி ரூபாய் சிவகார்த்திகேயன் அவர்கள் கேட்கிறாருன்னு அமரன் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு மாசம் கழிச்சு வந்தது. அடுத்த இன்டர்வியூல அது வந்து 70 கோடியா போச்சு சார். அடுத்தது 80 கோடி போச்சு. அடுத்த ஒருத்தர் ரிவ்யூல பாத்தீங்கன்னா 100 கோடி கேட்கிறார் சிவகார்த்திகேயன் அவர்கள் போட்டார் சார் தம்ப்நெயில். நான் அப்படியே பயந்துட்டேன், ஏங்க படம் இப்பதானே வந்தது. நான் வந்து விடாமுயற்சி கரெக்டா காலையில 9 o'clock ஷோ போறேன். வந்தது பாத்தீங்கன்னா ரெட்ரோ வந்தது. யாருக்குமே சொல்ல சார். அதாவது நம்ம வந்து ஜெனரலா நம்ம எல்லாம் முதல் நாள் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம், வருது ட்ரெய்லர் நாளைக்கு காலைல பாருங்க. ஒண்ணுமே இல்லை, குவைட்டா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. குவைட்டா ட்ரெய்லர் வந்து திடீர்னு பார்த்தா ரெட்ரோவா. இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நேரத்தில் படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 9 மணிக்கு தான் ஷோ. ஆனால் கேரளாவில் கர்நாடகாலாம் காலையில் 5 மணிக்கே போடுறாங்க. இப்போ ரிவ்யூவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து பெங்களூர் போய் படம் பார்த்துட்டு அவங்க 8 மணி தான் இங்கே இருக்கிற தமிழ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி நாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி முதல் ரிவ்யூ வரும்போது அவங்க சொல்கிற கமெண்ட் இருக்குல்ல, அது தொடர்ந்து அடுத்து வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை அமைச்சு கொடுத்துருது. கரெக்ட். அவங்க ஃபஸ்ட் ரிவ்யூ கொஞ்சம் அந்த படத்தை பற்றி நல்லா சொல்லிட்டாங்கன்னா இவங்க அதே ஃபாலோ பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மோசமாக வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த இம்பாக்ட் இருக்கு பாருங்க, இவங்க அதை அப்படியே கேரி பண்றாங்க. இது ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும்னு லாஸ்ட் டைம் பேசினாங்க ப்ரொடியூசர்ஸ், முயற்சி எதுவும் எடுத்ததா தெரியல. இல்ல சார், இதை பத்தியும் நாங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். யாரும் அடுத்துக்கிட்ட போக மாட்டேன்றாங்க சார். நாங்க வந்து அலர்ட்டா உடனே கோரிக்கை வைக்கிறோம். நாங்க வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சார், எல்லாம் ஒத்து வரணும்ல. எல்லாரும் ஆளாளுக்கு வந்து அவங்க கோரிக்கையாவது பலுவா வச்சா வாய்ப்புகள் இருக்கு. அதான் இப்ப நாங்க என்ன கோரிக்கை வச்சோம்னா 9 மணி தான் தமிழ்நாட்டில் அலௌடு. இப்ப ஃபிக்ஸ்டு. இனிமே 6 மணி 5 மணி எல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ நீங்க உங்க ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் ரிலீஸ்ன்றதை 9 AM ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க வேர்ல்டு வைட். யாருக்குமே அலௌடு கிடையாது. இப்போ ஒண்ணுமே இல்லை சார். நீங்க சொன்னீங்களா பெங்களூர் போறதுல இப்ப எல்லாம் நெகிரி போறாங்க. ஏன்னா ஆந்திரா தெலுங்கானால தமிழ் ரிலீஸ் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 6 மணி காட்சி வந்து நெகிரியில் நடக்குது. இப்போ 5-6 மணி காட்சின்னு வரும்போது எல்லாருமே நெகிரி போய் படம் பார்த்துட்டு நம்ம 9 மணி படம் பார்க்கறதுக்குள்ள ரிவ்யூ வந்துருச்சு. அதோட எப்படி தெரியுமா சார், அந்த தியேட்டர்லயே கேமரா வச்சு அவர் எல்லாரும் ரிவ்யூவர் பேசி அந்த ரிவ்யூ வீடியோ வந்துருச்சு.
நான் 9 o'clock போது வீடியோ பார்த்துட்டு போறேன். இப்போ என் மனசு எப்படி இருக்கும் சார்? இதுதான் my mind is completely colored by the review, by the film. அதோட carried away by the first review. அதோட சார் ஓவர்சீஸ்ல ரிவ்யூ எப்படி போடுறாங்கன்னா விடாமுயற்சி அப்படின்னு ஒரு கமெண்டோட போடுறாரு ஒருத்தர். இப்போ என்ன ஆயிடுதுன்னா அது அப்படியே வைரல், பயங்கர வைரல் பண்றாங்க அந்த ஒரு கமெண்ட்டை வந்து பயங்கரமா. ஏன்னா அவர் 4 மணிக்கே பார்த்துட்டாரு, நம்ம இந்தியன் டைம்ல 4 மணிக்கு. அப்படின்னா 7 மணிக்குள்ள ஒரு படம் பார்த்து முடிச்சிட்டாரு. 7 மணி கூட இல்லை, 2.5 மணி நேரம் படம் நான் ஸ்டாப். அங்கே வந்து பிரேக்கே இல்லை. ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இன்டர்வல் கிடையாது. 4 மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டாக 6:30 மணிக்கெல்லாம் படம் முடிஞ்சிருச்சு. 6:30 மணிக்கு 6:40 அவர் ட்வீட் போட்டு விட்டார். இப்போ அது வைரலாகி 9 மணிக்கு நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம கண் முன்னாடி வந்துட்டே இருக்குது அலர்ட்டா, இது மாதிரி இந்த படம் இப்படிப்பட்ட படம் இப்படிப்பட்ட படம். இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா இது வந்து நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு ஷோ நம்மளுக்கு என்ன ஆகிடுது, அந்த லாஸ் வந்து பெரிய லாஸே கிடையாது. தயாரிப்பாளர் அதை பேசும்போது இல்லை சார் இது எங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி, டைமிங்ன்றது டிஸ்ட்ரிபியூட்டர் பொறுத்து இருக்கு. அதில் ஒரு ஷோவில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில் ஏற்படக்கூடிய பாதிப்பு பயங்கரமா இருக்குல்ல. இப்போ பெரிய தயாரிப்பாளருக்குலாம் நம்ம என்ன கோரிக்கை தான் வைக்க முடியும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்த ஷோ மூலமாக இவ்வளோ கோடிகள் வரும், நீங்க பாட்டு அதை பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எங்க தனிப்பட்ட பிசினஸ் ஒர்க்ல நீங்க வராதீங்க அப்படின்றாங்க. அதுதான் கோரிக்கைன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு இதை வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அது என்ன சொன்னோம்னா சார் நீங்க ஸ்ட்ரிக்டா 9 o'clock தான் ஓவர்சீஸ் சொல்லிடுங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திராலையும் 9 o'clock தான் ஷோனுங்க. யாருமே போய் நகரியில் படம் பார்க்க மாட்டாங்க, பெங்களூர்ல பார்க்க மாட்டாங்க. ஓவர்சீஸ்காரன் 9 o'clock தான் பார்ப்பான். அப்போ 11:30 12 o'clock இந்த படம் முடியும் போது இங்க இருக்கிற ஆளுகளே போட்டுருவாங்க. எக்கச்சக்கமான பேர் ட்வீட் போடுவாங்கல்ல. இதுதான் பரவலான ஒப்பீனியனா இருக்கும் ஒரு படத்தை பத்தி. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க சொல்ற ஆடியன்ஸ் ரிப்போர்ட்டும் நம்ம போடுற ட்வீட்டும் தான் அதனுடைய சப்போர்ட்டா இருக்குமே தவிர அவங்க சொல்ற ரிவ்யூ எல்லாம் அதுல டவுன் ஆயிடும். இதான் சார் முன்னாடி நடந்தது. நம்ம ஊர்ல ரிவ்யூ வந்துடும், அது பிறகு அவங்களும் யோசிப்பாங்க என்னடா இவ்வளவு ரிவ்யூ நல்லா வருது, நம்ம பட்டு தப்பா சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு என்னன்னா ஃப்ரீடம் ஆயிடுச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், நான் சொல்றதா ஃபீட் இந்த படத்துக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, போல்டா அடிக்கிறாங்க. படத்தை வந்து மொத்தமாக கில் பண்ணுற மாதிரி அவங்க ரிவ்யூ பண்ணி ஒத்த லைனில் ஒரு படத்தை வந்து மொத்தமாக முடிக்கிற வேலையை பண்ணுறாங்க. இதை தயாரிப்பாளர்கள் வெகு விரைவில் ஆக்ஷன் எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், யார் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது போடுறதுக்கு படம் பார்த்தவங்களுக்கு உரிமை இருக்குது. அவர் 15 நாள் 20 நாள் கொடுத்து பண்ணுற படம் பார்க்குற ஒருத்தர் ஈஸியாக போடலாம். ஆனால் நம்ம டிசிஷன் எடுக்கலாம்ல. கரெக்ட். 9 o'clock ஆல் ஓவர் வேர்ல்டு என் படம் 9 o'clock தான். இப்போ அடுத்து வரப்போகிற பெரிய படம் எது இருந்தாலும் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக டிசைட் பண்ணிட்டா 9 o'clock தான் படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா இந்த ரிவ்யூஸ்ன்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு கலர்டான ஒப்பீனியன் வராமல் ஸ்டாண்டர்டாக எல்லாருமே அன்பயஸ்ட் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ செய்தி ஒரு பத்திரிகையில் வந்ததுன்னா உடனே எல்லா மக்களும் நம்புவாங்க. இப்போ லாஸ்ட் வீக் வந்து காரைக்குடி பக்கத்தில் ஒரு படப்பிடிப்பு நான் போயிருந்தேன். விஜய் சேதுபதி தான் ஹீரோ, நித்யா மேனன் கதை நடிக்கிறாங்க, சத்யஜோய் தயாரிப்பு, பாண்டியராஜ் டைரக்டர். அப்போ ஈவினிங் வந்து நெட்டில் மாலை நியூஸ் பார்த்துருந்தேன். பார்த்தா சிறுத்தை சிவா இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு அடுத்த படம் அப்படின்னு நியூஸ். என் பக்கத்துலேயே உட்கார்ந்தார் விஜய் சேதுபதி. என்ன சார் எப்போ இந்த படம்னு. அது என்ன சார் கேட்குறீங்க, இப்படி தான் இப்படிலாம் செய்தி போடுறாங்கன்னு தெரியல. சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பக்திமான். திருச்சி பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் கும்பிட வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் இங்கே வந்து ஒரு தூண்டி கருப்பர் கோயிலுக்கு அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ், அங்கே தான் நாங்கள் ஷூட்டிங் நடத்துகிறோம், நீங்கள் முடிஞ்சுன்னா அங்கே வந்துட்டு போங்கன்னு. அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் வந்தார், என்னை பார்த்தாரு, பேசிட்டு இருந்தேன், அவ்வளோதான் சார். உடனே இப்படி செய்தி போட்டால் என்ன சார் அர்த்தம்? அதாவது 2 பேர் சந்திச்சு பேசினாவே அடுத்து அவருடைய டைரக்ஷன் இவர் நடிக்கிறாரு, இவர் வந்து அவருடைய டைரக்ஷன் நடிக்க போகிறாருன்னா நியூஸ் போட்டால் நான் என்ன சார் பண்ணுறதுன்னு. இது மாதிரி செய்தி வரும்போது இப்போ பாருங்கள், இந்த செய்தி பத்திரிகை செய்தி வந்துச்சா, இப்போ அடுத்து வந்து 2 பேர் யூடியூப்பில் அந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு பத்திரிகையில் ஒரு இங்கிலீஷ் பேப்பரில் வந்து இது அப்படியே விஜய் சேதுபதி நெக்ஸ்ட் இஸ் வித் சிறுத்தை சிவா வில் லான்ச் சூன்னு அவங்க ஒரு பேக்ரவுண்ட் நியூஸ். அதனால் நியூஸ் போடுறவங்க இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு தரத்துக்கு 2 தரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சார் நம்ம முதல்ல ஆரம்பிக்க சொன்னல, இங்கே யாருக்குமே டைம் இல்லை, ரிசர்ச் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. பாக்ஸ் ஆஃபீஸ் நீங்கள் எப்போ ஆரம்பிக்க சொன்னீங்களா, எக்கச்சக்கமாக லாஸ் சொல்லிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு அமௌண்ட்டு போட்டுடுறாங்க அப்படின்னு. இங்கே யாருமே ஒரு ரிசர்ச் கூட பண்ணுறதில்ல சார். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ரிசர்ச் அப்படின்னா யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களை ஃபோன் பண்ணி கேட்கணும், ஒரு படத்தை சம்மந்தப்பட்டவங்களை ஃபோன் பண்ணி கேட்கணும், என்கொயரி பண்ணணும், செக் பண்ணணும், சொல்கிற அமௌண்ட் கரெக்டாக இருக்கா இல்லை. எனக்கு தோணுதை நான் சொல்வேன்றது தான் ரிசர்ச்சா சார்? எனக்கு தோணுதை நான் சொல்ல மாட்டேன் சார். நான் நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் விடாமுயற்சி பட்ஜெட் இது என்ன ஆக்சுவல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 3 டிஃப்ரெண்ட் ட்ராக் பண்ணுற வெப்சைட்லாம் நான் கவனிச்சு பார்ப்பேன். அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான். அப்புறம் நான் ரெட் ஜெயின்ட் கிட்ட கேட்பேன், எல்லார்ட்டும் கேட்டு எனக்குள்ள கரெக்டாக, ஏன்னா ரெட் ஜெயின்ட் கரெக்டாக சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறேன், அவங்க எஸ்டிமேட்டாக சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் வரும், இதுதான் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு. நம்ம எதுவுமே பண்ணாமல் இப்போ நானே உட்காந்துக்கிட்டு இப்போ சார் 100 கோடி தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால்
ஃபர்ஸ்ட் நான் உங்களை எப்படி திரும்ப கேட்கணும், நீங்க எப்படி திரும்ப கேட்கணும், சார் ஃபர்ஸ்ட் பிரேக்கப் கொடுங்க கேட்டீங்கன்னா எனக்கு பயம் இருக்குது. இப்போ என்ன வந்து நான் வந்து ஒரு சொல்கிறேன் வச்சுங்களேன், 100 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கேட்கணும் எப்படி சார் லாஸ் ஆச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேளுங்களேன், என்கிட்ட பதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எதை சொல்கிறனாலும் ஒரு ரிசர்ச் பண்ணணும். இப்போ ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய லாஸ் அப்படின்னா நீங்கள் எதையுமே கேட்குறது. இப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸை விட்டுருங்க. இப்போ நான் வந்து பில்லா திரைப்படத்தினுடைய மறு வெளியீடு நான் தான் பண்ணேங்க முதல்ல. அந்த படம் நான் என்ன வேலை கொடுத்து வாங்கினோ அந்த அளவு லாபம். சூப்பர். இந்த உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன்னா எனக்கு 10 லட்ச ரூபா, அதாவது வாங்கின அளவு லாபம். ஆனால் 3 வலைத்தளத்தில் பேசுகிறாங்க இந்த பில்லா ரிலீஸ் பண்ணி ஒன்றுமே இல்லை, மொத்த லாஸ். நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு பேனர் வச்சது போக எனக்கு வந்து அப்படியே நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் டைம் ப்ராஃபிட். அவ்வளோதான். ஏன்னா உங்கள் காஸ்ட் கம்மி. சார் இப்போ இவங்களுக்கு எல்லாருமே என்ன தெரியுமா சார், 2 விஷயம் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பாதிக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒன்று, இவங்களா ஒரு நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு பட்ஜெட்டை வந்து கூட்டி பேசுறது. ஓகேங்களா? இப்போ பட்ஜெட்டை கூட்டி பேசுறதும் லாஸை கூட்டி பேசுறதும் பல பேர் ஒத்த 2 பேர்லாம் இல்லை சார். இது வந்து யாரும் நடிகர் 30 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு. அடுத்து வரேன் சார், அடுத்து வரேன் சார், அடுத்து வரேன். இதுதான் பிரச்சனை. இப்போ ஒன்று வந்து நீங்க பட்ஜெட்லயும் இந்த இதுலயும் வந்து நீங்க வந்து ஒன்று சரியான ஒரு இது ரிசர்ச் பண்ணாம நீங்க ஒரு நம்பர் சொல்லிடுறீங்க. இந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளவு பெரிய பட்ஜெட், இவ்வளவு பெரிய லாஸ் ஆயிடுச்சு, இதோ ஒன்று நீங்க சொல்லிட்டீங்க வச்சுங்களேன். இப்போ இது அப்படியே பரவி அவர் ஒருத்தர் சொன்னது என்ன பண்றாங்க, மற்றவர் காப்பி பண்ணி அவர் அதே நம்பர் சொல்ல மாட்டார். அவர் பங்கு ஒரு 5 கோடி, அவர் அந்த 5 கோடி எக்ஸ்ட்ரா சொல்வார். இப்போ அடுத்து சொல்றது பாத்தீங்கன்னா அடுத்த 5 சொல்வார். ஒண்ணுமே இல்லை சார். ஒரு ஊடகத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்தது சார் 60 கோடி ரூபாய் சிவகார்த்திகேயன் அவர்கள் கேட்கிறாருன்னு அமரன் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு மாசம் கழிச்சு வந்தது. அடுத்த இன்டர்வியூல அது வந்து 70 கோடியா போச்சு சார். அடுத்தது 80 கோடி போச்சு. அடுத்த ஒருத்தர் ரிவ்யூல பாத்தீங்கன்னா 100 கோடி கேட்கிறார் சிவகார்த்திகேயன் அவர்கள் போட்டார் சார் தம்ப்நெயில். நான் அப்படியே பயந்துட்டேன், ஏங்க படம் இப்பதானே வந்தது, இதுக்குள்ள இத்தனை நம்பரா? இதுல பெரிய கூத்து என்னன்னா, இந்த நடிகருக்கே பார்க்கும்போது தோணும், ஆமா நம்ம 100 கோடி கேட்கலாம் போல தெரியுது, ஏன்னா இத்தனை பேர் பேசுறாங்களா, இவ்வளவு பேர் பேசுறாங்களா அப்படின்னு. அவர் உதாரணமா சொல்றேன். அவர் மேல எந்த தப்புமே இல்லை, சிவகார்த்திகேயன் அவர் மேல எந்த தப்புமே இல்லை. இப்ப அவரை யூஸ் பண்ணி எப்படி ஊடகத்துல ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க பாருங்க சார். யார் வந்து இது போய் கொடுத்தாங்க 100 கோடி ரூபாய், யார் 80 கோடி கொடுத்தாங்க, யார் 60 கோடி கொடுத்தாங்க? இப்போ நீங்களா ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுனால தயாரிப்பு இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்படுது, ஒரு ப்ரொடியூசர் கம்யூனிட்டியே பாதிக்கப்படுது. இப்போ நீங்க சொன்னதான் சிவகார்த்திகேயன் அவர்கள் பத்தி நான் சொல்ல, எந்த நடிகரும் அவர் வந்து இதுவரையும் சார் ஒருத்தர் இன்டர்வியூல சொன்னாரு, ஒரு படம் ஏதோ சமீபத்தில் ஹிட் ஆச்சு சார், அவர் இப்போ 8 கோடி கேட்கிறான்னு சொல்லிட்டாரு சார். அவரை பத்தி ஒரு படம் தான் அவர் ஹிட் ஆயிருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு படம் தான் ஹிட் ஆயிருக்கு. அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு, பேர் சொல்ல வேணாம். அவர் 8 கோடி சம்பளம் கேட்கிறாரு, தெரியும். இப்போ வந்து 8 கோடி சம்பளம் கேட்கிறாரு, அவர் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்றாங்க. கமெண்ட் அவர் வந்து 8 கோடி கேட்கறது ஒர்த்து தான். எந்த பேசிஸ்ல 8 கோடி ஒர்த்து? அவர் சமீபத்தில் அடிச்ச அந்த படம் வந்து 6.5 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். அது எப்படி 8 கோடி சம்பளம் கொடுக்க முடியும்? 8 கோடி எப்படி கொடுக்க முடியும்? அந்த படம் ஓடிச்சுன்றதுக்காக 8 கோடி சம்பளம் எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் அவர் 8 கோடி கேட்டார், உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அவர் 8 கோடியே கேட்கல, எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு கதைக்காக அவருடைய க்ளோஸ் டைரக்டரோட சேர்ந்து நாங்கள் பேசணும். அப்போ அவர் ஒரு சம்பளம் கேட்டார். ஆனால் இவங்க 8 கோடி சொன்ன உடனே இப்போ அந்த நடிகரோட மைண்டில் என்ன சார் இருக்கும்? சரி, எனக்கு இவ்வளோ பெரிய சேனல்லாம் என்ன 8 கோடி சொல்லும் போது நம்ம ஆரம்பிக்கும் போது 4வது கேட்கலாம், இல்லை ஆரம்பிக்கும் போது 6வது கேட்கலாம். 6 அப்போ வந்து கேட்குறவங்க மைண்ட் செட்டில் எப்படி தெரியுமா இருக்கும்? சரி 8 இவங்க சொன்னதுனால 6 தானே கேட்குறாரு, பரவாயில்ல நம்ம 4 கொடுப்போம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி அவர் 3-4 தான் கேட்கிற மைண்ட் செட்ல இருந்திருப்பாரு. இப்போ நீங்க பண்ற ஒரு விஷயத்தினால, எக்ஸாசரேட் பண்ணி சொல்ற ஒரு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா, பல விதங்களில் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது. அதாவது அவங்க 3-4 கோடி கேட்க நினைச்சவங்களே 6 கோடி கேட்பாங்க. 2 கோடி கொடுக்க நினைச்ச ப்ரொடியூசரை வந்து கடைசியில் 4 கோடி கொடுக்க வைக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் ஏன் இவ்வளோ டெஸ்பிரேஷன்ல நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக ஏன் எக்ஸாசரேட் பண்றீங்கன்னு தான் என்னுடைய கோரிக்கை. நான் என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க, கொஞ்சம் கேளுங்க, எல்லாருடையும் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஒரு கேளுங்க. உங்களுக்கு எல்லாருடையும் எங்கிட்ட கேட்கணும் நான் சொல்லப்பா, எத்தனை பேர் இருக்காங்க ப்ரொடியூசர் சார், எவ்வளோ சார் அவருக்கு மார்க்கெட் இருக்கு, என்ன ஒர்த் இருக்கு, அவர் எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம், இது இந்த ரேஞ்ச். ஒரே ஒரு ஃபோன் கால், நம்ம பேச போகிறது 5-6 டாபிக். அந்த 5-6 டாபிக்ல ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அந்த ப்ரொடியூசர் ஒன்று சொல்லிடுவார். இப்போ ஆக்டிவாக படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் சொல்லுவார், சார் நம்ம லாஸ்ட் படத்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, அது கேட்டாலே தெரிஞ்சிடும். இப்போ லாஸ்ட் படத்துக்கு இவ்வளோனா இந்த படத்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம், இந்த ரேஞ்ச் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேசுறது நியாயமா இருக்கும். யாரோ சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன் 8 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னா அந்த நடிகரையும் ஸ்பாயில் பண்ணி, அடுத்து எடுக்கிற ப்ரொடியூசரும் ஸ்பாயில் பண்ணி, இண்டஸ்ட்ரியும் பாதிக்கப்படுது. இது வேண்டாம். ஒரு படத்தினுடைய பட்ஜெட்டை பத்தியோ, ஒரு படத்தினுடைய கலெக்ஷனை பத்தியோ, ஒரு படத்தினுடைய லாஸை பத்தியோ, இல்ல ஒரு நடிகர் சம்பளம் பத்தியோ, இல்ல டைரக்டர் சம்பளம் பத்தியோ நம்ம பேசும்போது இன்னும் கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லதா நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயத்தை பத்தி பேசுவோம். கார்த்திக் சுப்புராஜன் சூர்யாவும் சேர்ந்து பண்ணியிருக்க ஒரு மேஜிக்காக தான் இந்த ரெட்ரோ படத்தினுடைய டீசரை நான் பார்க்குறேன்.
நான் வந்து விடாமுயற்சி கரெக்டா காலையில 9 o'clock ஷோ போறேன். வந்தது பாத்தீங்கன்னா ரெட்ரோ வந்தது. யாருக்குமே சொல்ல சார். அதாவது நம்ம வந்து ஜெனரலா நம்ம எல்லாம் முதல் நாள் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம். வருது ட்ரெய்லர் நாளைக்கு காலைல பாருங்க, ஒண்ணுமே இல்ல, குவைட்டா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. குவைட்டா ட்ரெய்லர் வருது. திடீர்னு பார்த்தா ரெட்ரோவா, நான் நினைச்சேன் ஏதோ போஸ்டர் வருது நினைச்சா பார்த்தா ட்ரெய்லர் டீசர் வந்துச்சு சார். செம்ம ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல. இன்ஃபேக்ட் எல்லாருமே ஆச்சரியமாயிட்டாங்க, இன்னும் ரெட்ரோ டீசர் வந்து நம்ம சொல்லக்கூட இல்லையே இவங்க அப்படின்னு. இதுதான் சர்ப்ரைஸ். இதை வந்து நான் கண்டிப்பா வாழ்த்து சொல்லணும். போத் ஸ்டோன் பெஞ்சும் 2D என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டா, ரொம்ப பெருசா பப்ளிசிட்டி பண்ணாம டப்புன்னு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அது என்னாச்சு சார், எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட அது வந்துச்சு. இந்த எதிர்பார்க்கலன்னா நம்ம ஒரு சின்ன பில்டப் பண்ணி வந்தா வேற மாதிரி பிரச்சனை வருதுன்னு கரெக்டா அழகா பொசிஷன் பண்ணாங்க சார். அதை பார்க்கும்போதே ஒரு எமோஷனலான ஒரு கதை சார். பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. அந்த ரொமான்டிக் ஸ்டோரியில தன் மனைவிக்காக ஒரு 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 கணவன் என்னென்ன விஷயங்களை தியாகம் கதையா சார் அப்படியே தியாகம் பண்ணிட்டு வர ஒரு மனிதர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உனக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது கடைசியில வேற வழி இல்லாம அவர் ஏதோ பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதை. எனக்கு கதை தெரியாது சார், நான் ஏதோ கதை சொல்லிட்டேன்னு திட்டாதீங்கப்பா கமெண்ட் செக்ஷன்ல. தனஞ்சீர் வந்து ஸ்பாயிலர் சொல்லிட்டாருன்னு அதுல சொன்ன டீசர்லயோ ட்ரெயில் அது சொன்ன கதையை சொல்றேன். அந்த டீசர் சொல்லுகின்ற கதை அவ்வளவுதான். நான் வந்து கதையெல்லாம் தெரியாது சார். அது கீழே வந்து அந்த கமெண்ட் அது அந்த கதை அந்த பார்க்கும்போதே எனக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. அதாவது ஒரு தன்னை எல்லாமே மாத்திக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதனோட வாழ்க்கையில அந்த பாஸ்ட் எந்த அளவு அவர் வந்து திருப்பி பிரச்சனையை கொண்டு வருதுன்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா கார்த்திக் சுப்ராஜ் காமிச்சிருக்காரு. டெஃபினட்டா சூர்யா சாருடைய கரியர்ல ஒரு சூப்பரான படமா வரும்னு எதிர்பார்க்கிறேன். பூஜா கிட்டவே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு ஃபேமிலி கேர்லா, அதாவது ஒரு ஒரு டொமஸ்டிக் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ ஆசைப்பட்டு கணவனோட ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு மாடர்ன் ட்ரெஸ்லயே அவங்கள பார்த்து பழகி போனவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. எல்லாமே அதுல பிஜிஎம்மும் சரி, அதுல எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மேக்கிங் பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன்ஸ் அதனுடைய செட்டப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரிதான் பராசக்தி. பராசக்தி சார், அது ஒண்ணு சொல்லணும் சார். ஒரு படத்தினுடைய மேக்கிங் வந்து சீக்கிரட்டா வச்சுக்கணும், நம்ம யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுட்டா அதனுடைய கெட்டப் போயிடும், இது போயிடும், லுக்கு போயிடும் அப்படின்னும் போது சார் ஒரு நாள் ஷூட்டிங் நல்லா வந்துட்டே இருக்கு சார். அதுல வீடியோ வருது, போட்டோகிராஃப்ஸ் வருது, யூ ஒன்ட் பிலீவ் இட். ஒன்னொன்னும் இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. வேல்யூனா அதனுடைய இமேஜ், அந்த படத்துடைய இமேஜ் நல்லா தான். வேட்டையன் படத்துக்கு சன் பிக்சர்ஸ் இப்படிதான் பண்ணாங்களா? எல்லா ஸ்டில்ஸும் இல்ல சார், இது வீடியோ வெளியிடுறாங்க. வீடியோ போட்டுட்டு இருக்காங்க சார் அங்க நடக்கிற ஷூட்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சீரியல்லாம் வராங்க. ஒரு இதுதானே சார் சினிமா முன்னாடி இருந்தது. முன்னாடி வந்து சினிமா ஆரம்பிக்கும் போதே எல்லா பத்திரிகையாரையும் கூப்பிடுவாங்க பூஜை அன்னைக்கு. பூஜையில இருந்து தொடர்ந்து செட்ல வந்து எந்த பத்திரிகையாளர் போனாலும் ஸ்டில் எடுத்துக்கலாம், அந்த கலைஞர்களோட பேசலாம். அவுட்டோருக்கு இந்த படங்கள் போகும்போது இங்கேருந்து பத்திரிக்காரங்களை அவுட்டோர் கூப்பிட்டு போவாங்க. 16 விதிநிலையில அறிமுகமான போது இங்கேருந்து 10 பேர் வந்து சிவசமுத்திரத்துக்கு நானே கூப்பிட்டு போயிருக்கேன். என்னுடைய படங்கள் பலத்துக்கு வந்து பத்திரிகையாளர் இருந்திருக்காங்க. மதுரை மீட்ட சுந்தரபாண்டி ஷூட்டிங் எம்ஜிஆர் வந்து பேலஸ், மைசூர் பேலஸ் நடந்த போது நாங்க எல்லாரும் பத்திரிகையாளர் போனோம். இப்படி எல்லாரும் எதுவும் இல்ல, ஷூட் பண்ணல, என்ன பரவாயில்ல சார். பத்திரிகை தொடர்ந்து அந்த படத்தை பத்தி செய்தி வரும். அதனால ஆரம்பம் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த படத்தை பத்தி தொடர்ந்து செய்திகள் வந்துட்டே இருக்கும். இப்ப அதெல்லாம் நின்று போய் எப்ப பூஜை போட்டாங்கன்னே தெரியாது. படம் முடிஞ்சு பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கு தான் இப்படி படம் எடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியுற மாதிரி சைலண்டா எடுத்துட்டு பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கு பெருசா வந்து போஸ்ட் பண்ண இல்ல. எனக்கு வந்து ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் சுதா கோங்கரா மேடம். என்னன்னா எவ்வளவு கட்ஸா எடுத்துங்கடே மொபைல் போன்ல எடுத்து போடு, ஒரு சேஞ்ச் தான். அது அவங்க தைரியமா நான் ஒரு கதையை சொல்ல போறேன், என் கதை வின் பண்ணும், நீ மேக்கிங் எப்போ எடுத்து போட்டுக்கோ. இது ஏன்னா நான் ஒன்றும் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கல, நான் வந்து ஒரு கதை களத்தை எடுத்துட்டு அழகா பிரசன்ட் பண்ணும்போது காலகட்டத்தில் திரைப்படங்களை தொடர்கதையாவே போட்டிருந்தாங்க சார். குமுதத்தில் வந்து மௌனகீதங்கள் சார், மௌனகீதம் வந்து ஆனந்த விடல வந்து பல கதை. மௌனகீதங்கள் வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்லி சூப்பர் ஹிட்டான கதை சார். அப்படியே போடலையா சார்? அதை விட என்னன்னா மௌனகீதங்கள் படத்தை ஒரு கேஸ் ஸ்டடி சார். அந்த காலகட்டத்தில் நான் வந்து புக் இல்லை, எவ்ரி வீக் வாங்கி என்னன்னா அதை கலெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். இது என்ன தெரியும் தெரியுதுக்காக. அப்போ சின்ன பையனா இருக்கும்போது சார் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். அவர் என்ன பண்ணுவார் பாக்யராஜ் சார், அந்த ஸ்டில்ஸ் இருக்குல்ல, அந்த ஷூட்ல இருந்து அதை வச்சு சீன் கதை வரும் சார். ஒரு எபிசோடுமே வந்துட்டே இருக்கும். கடைசியில கிளைமேக்ஸ் வந்து எடுத்துருவாரு. சோ இந்த படத்தை வந்து பராசக்தி பொறுத்தவரை ரொம்ப பியூட்டிஃபுல்லா பல விஷயங்கள். அது வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சைக்கிள் அந்த இடத்துக்கு போறாரு. அது பிறகு எனக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது சார். பராசக்தி சிவாஜி சார் கை வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டில் அவர் யதார்த்தமா நின்ட்டாரு சார் சிவகார்த்திகேயன். அது அப்படியே எடுத்து அவர் புத்திசாலித்தனம் என்னன்னா யதார்த்தமா நின்றார்னு உங்களுக்கு தோன்ற மாதிரி நின்றார் பாருங்க. அதுதான் அப்படி நீங்க நின்றார் பாருங்க உங்களுக்கு தோன்ற மாதிரி. அது சிவகார்த்திகேயன் புத்திசாலித்தனம் சார். அப்ரிஷியேட் பண்ணல.
இது ஒரு பெரிய திறமை சார். என்ன திறமை பாருங்க. நான் என்ன ஆச்சரியப்பட்டேன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அப்படியே சிவாஜி சார் ரொம்ப சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்குது. அப்படியே சிவகார்த்திகேயன் அவர்களும் சிவாஜி அந்த கிட்ட அந்த மீசை அந்த இந்த மீசை வச்சுக்கிட்டு ரொம்ப கியூட்டா இருந்தது. ஸோ இது எல்லாமே சார் ஒரு படத்துக்கு பாசிட்டிவா பிளஸ்ஸா மாறுது. அதை விட இப்போ அதர்வாவுடைய இது வச்சு காமிக்கிறாங்க எல்லாமே சார். இந்த படத்துக்கு பிளஸ் பிளஸ் பிளஸ்ஸா வந்துட்டே இருக்கு. ஒரு படம் இப்படிதான் சார் ஆகணும். ஒரு A பிளஸ்ஸா இருந்த படம் A டபுள் பிளஸ்ஸா. இது வந்து நீ ஒரு மாடலா எடுத்துட்டு மற்ற தயாரிப்பாளர்லாம் இந்த ஃபார்மேட்டுக்கு போறது நல்லது. ஆமா, படங்களை படத்தை பத்தி இவங்களே அபிஷியலா சொல்லும் போது தேவையில்லாத வதந்திகள் தவிர்க்கப்படும். இந்த படத்தை இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அதெல்லாம் தவிர்க்கப்படும். இவங்களே தகவல் கொடுக்கறதுனால மற்றவங்க உளுந்து மாதிரி தப்பான தகவல் போட மாட்டாங்க. எல்லாமே சார் அவங்க எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீரியோ அவங்க ஷூட் பண்றது, அவங்க அங்க வர்றது, இது பண்றது எல்லாமே ஃப்ரீயா அவங்க என்ன பண்றாங்க. என் கதையில எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்னால எதை பத்தி எனக்கு ஒரே இல்லை. யாராவது மொபைல் எடுத்துங்க அப்படி சிரிக்கிறார் சிவகார்த்திகேயன் பார்த்துட்டு. என்ன ஷூட் பண்றாங்கன்னு தெரியுது. இப்படி பார்த்து ஸ்மைல் பண்றாரு. நம்ம நார்மலா இருந்து வச்சுங்களா யோ எடுக்காத. ஒரு காலகட்டத்துல புத்தகங்களில் வெளியான நாவல்கள் இதை தானே படமாக்கிறாங்க. கதையில் என்ன இப்போ கதை தெரிஞ்ச கதை தானே. இப்போ ஏவி மெய்யப்ப செட்டியார் சொன்னது தான். ராமாயணம் வந்து எத்தனை முறை கேட்டிருக்காங்க. ஆனாலும் வந்து இன்றைக்கி வந்து ராமாயணத்தை ஒரு சொற்பொழிவாளர் பேசுகிறாங்கன்னா திருப்பி 2000 பேர் கூடி கேட்குறாங்கன்னா ராமாயணத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து சீதையை வந்து ராமர் கல்யாணம் பண்ணிக்காமல் ராவணன் கல்யாணம் பண்ணிக்கார பார்க்குறாங்க. ட்விஸ்ட் இருக்க போதா அதே கதை தான். திருப்பி ராவணன் சிறையெடுக்க போகிறாரு, போய் ராமர் வந்து மீட்க போகிறார், அந்த கதை தானே. ஆனாலும் கேட்குறாங்கல்ல எப்படி சுவாரஸ்யமாக அந்த சொற்பொழிவாளர் சொல்கிறான்றது தான். அது மாதிரி தான் சினிமா சார். அதில் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். ராமாயண் மகாபாரதன்றதுல புதுசாக என்ன சொல்ல போறீங்கன்னு ஓகே. ஆனால் இன்னைக்கு ரீமேக்கர் வரும்போது சார் பெரிய சிக்கல் ஆயிடுது. இப்போ விடாமுயற்சிக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா ஒரு பிரேக் டவுன் படத்துலன்னு சொல்லும்போது சார் எல்லாருமே பார்த்துருக்காங்க சார். பார்க்காம போனவங்க ரொம்ப கம்மியா இருக்கு போல இருக்கு. இப்போ என்ன ஆயிடுதுன்னா மைண்ட் செட் எப்படி ஆயிடுதுன்னா அந்த படத்துல வந்து இந்த படத்தை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. ஸோ ரீமேக்கே ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்து மாத்திட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்தி சினிமா இன்னும் ரீமேக் பண்ணிட்டே இருக்கு சார். லவ் டுடே படம் இப்போ வந்திருக்கு. ஆமா, நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு லவ் டுடே படத்தினுடைய ரீமேக். அது பிறகு வந்து தேவ் அப்படின்ற படமும் ரீமேக், மலையாள படத்தினுடைய ரீமேக். பிருத்திவிராஜ் நடிச்ச படத்தை தான் வந்து ஷாஹித் கபூர் நடிச்சிருக்காரு. இப்படி இந்தி சினிமா வந்து நிறைய ரீமேக் பண்ணுறது ஓகே சார். ஏன்னா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து சவுத் இந்தியாவை அவ்வளோ தூரம் கான்சென்ட் பண்ணி பார்ப்பாங்களா தெரியாது. ஆனால் நம்ம ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா பயங்கரமான இன்டெலிஜென்ட். நான் சொல்றது தமிழ் சினிமா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது சார். இந்த சினிமா மேலே மிகுந்த ஒரு ஆர்வம் உள்ளவங்க இருக்காங்களே அவங்க இது போன்ற தேடுதல்ல அது நிறைய இருப்பாங்க சார். அது நிறைய ஃபேன்ஸ் வேற ஃபாலோ இருக்கு. இப்போ அஜித், விஜய், கமல், ரஜினி படங்கள்லாம் வரும்போது அவங்க ஃபேன்ஸ் எண்ணிக்கை அதிகம் இல்லை. இந்த படத்தை ரெஃபர் பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ அந்த படத்துல எப்படி இருப்பாரு அப்படின்னு ஒரு அப்போ பெஞ்ச் மார்க் ஆயிடுது இல்ல. இப்போ பிரச்சனை என்ன ஆயிடுதுன்னா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்ல, பெஞ்ச் மார்க் ஆயிடுச்சு. இப்போ அன்லெஸ் அந்த டைரக்டர் வந்து புதுசா ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வரலன்னு வச்சுங்களேன், இது என்ன பண்ணிட்டாரு இவரு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்போ விடாமுயற்சி படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பல விஷயங்கள் இருக்கு. ஆனா கதை அதுதான் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா பிரேக் டவுனுடைய கதை தான் வரும்போது இது புதுசா என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடுது இல்ல. சோ இப்போ இந்த காலகட்டத்தில் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் திருப்பி ஆலோசனை பண்ண வேண்டியது என்னன்னா ரீமேக் இனிமே சக்சஸ் பண்ண முடியுமா? அதுவும் பெரிய நடிகர்கள் வச்சு நடிக்கிற நீங்க அன்னோன் படத்தை எடுத்தா பிரச்சனை இல்லை சார். அன்னோன் அப்படின்னா இந்தோனேஷியால வந்த படம், போர்ச்சுகல்ல வந்த படம் இல்லைங்க. இவங்க தான் தேடி கண்டுபிடிச்சு நீங்க எங்கேயாவது சின்னதா 16 mm எடுத்தா கூட அந்த பேர் எடுத்து போட்டுறாங்க. நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் நிறைய நல்ல சார். அதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் சார். அதெல்லாம் வந்து இன்னும் ஜேர்னலிஸ்டோட பாட்டு. ஒரு பாட்டுல 4 லைன் ஒரு மியூசிக் எடுத்து போறாங்க, கரெக்டா எடுத்து சிங் பண்ணி போறாங்க. சரி இந்த பாட்டுல இருந்தா எடுத்து இந்த மியூசிக் போஸ்டர் சார். நீங்க ஏதோ போஸ்டர் வந்து ஒரு சார் ஒரு படத்தை நான் போஸ்டர் பார்த்தேன். இந்த அந்த டிசைனர் மாட்டி உயிரை போயிருக்கோம். என்ன சார் அவர் போஸ்ட் போட்ட 15 நிமிஷம் சார் இன்னொரு போஸ்டர் வச்சு கம்பேர் பண்ணி போட்டாங்க சார் எல்லாரும். நீங்க எல்லாம் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட், அவங்க கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆக்சுவலா அப்சல்யூட்லி அதுதான் சொல்ல வரேன். ரீமேக் வரும்போது அவங்க மைண்ட் செட்ல ப்ரிப்பேர் ஆகி வராங்க. அப்போ அவங்களை மீறி ஒரு படம் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா ரீமேக் நீ மொத்தமா சொல்ல முடியாது. அப்போ ரீமேக் நம்ம ஜஸ்டிஸ் பண்ண வச்சுக்கலாம் மாட்டிப்போம். ஏதோ ஒரு லைன் எடுத்துக்கிட்டு ஒரு கதை பண்ணா அது ஓகே. அப்படியே டிட்டோவா எடுத்தா வந்து பெரிய சிக்கல். இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து மிகப்பெரிய சிக்கலா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து புதுசான ஒரு கதையை நீங்க சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் சார். அந்த கதை ஒர்க் ஆகுதா இல்லையான்றது வேற. ஆனா ரீமேக்கர் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்லெஸ் யூ ஆர் ஷோயிங் சம்திங் நியூ யூ கோயிங் டு பீ ட்ரபிள். எஸ்பெஷலி பெரிய நடிகர்கள் நடிச்ச படம். சின்ன படங்கள் பிரச்சனை இல்லை சார். சின்ன படங்கள் நிறைய ரீமேக்ல வருது, அதெல்லாம் தப்பிச்சிடும். அது இப்படி வந்து பரபரப்பா அது பேசப்படாது. ஆமா
இந்த படம் தான் இது அப்படின்றது இவ்வளோ பெருசாக பேசப்படாது. இப்போ நான் இன்னைக்கு வரும்போது வரதுக்கு முன்னாடி நான் பயணிகள் கவனிக்கணும்னு ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தேன் அமேசானில். அது வந்து ஒரு படத்தினுடைய ரீமேக் தான். இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை வரல. ஏன்னா நம்ம வந்து அந்த படத்தை அவ்வளோ சீக்கிரமாக சீரியஸாக கவனிக்கல. இந்த படத்தை நம்ம வந்து கவனிக்கிறோம், நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஸோ ரீமேக் என்பது சின்ன படங்களை பொறுத்தவரையும், அதாவது பெரிய பட்ஜெட் இல்லாத படங்களுக்கு ஓகே, ஓரளவு ஆடியன்ஸ் கவனிப்பாங்க. திருஷ்யமே எடுத்துங்களேன். ஆமாம், எல்லாரும் பார்த்த படம் தான் திருஷ்யம். ஆமாம். ஆனாலும் இப்போ வந்து பாபநாசம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. கதை தெரிஞ்சுதானே பார்த்தாங்க. அதில் வந்து கமல்ஹாசன் நடிக்கும்போது கதை மாறிட்டு போதான்னு அதே தானே கதை, ஆனாலும் பார்த்தாங்கல்ல. அது சில படங்கள் சார். ஆனால் இன்னைக்கு பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்கள் வரும்போது இந்த ரீமேக்ன்றது பெரிய சேலஞ்சாக மாறிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா பாபநாசம் வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு. ஞாபகம் வச்சுங்க. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் 10 வருஷத்துல ஒரு ஆடியன்ஸே மாறுது. மேபி பெரிய ஜென்ரேஷனாக மாறுது. வாட் இஸ் நியூ இன் இட் அப்படின்னு கேட்குற போது நம்மளுக்கு பெரிய சிக்கலாக இருந்தால் நான் பார்க்குறேன். ஸோ ராமாயண் மகாபாரத பொறுத்தவரை அவங்களுக்கு கதை ஏற்கனவே தெரியும் சார். அதனால அதில் பிரச்சனை இல்லை. அதில் நீங்கள் புதுசாக ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறது வேற. ஆனால் இந்த இதில் வரும்போது சிக்கல் இருக்கு. பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி இந்த மாதிரி சில முறை சொல்லியிருக்கேன் நான். டே 1 பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டரும் வசூல். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது. கரெக்ட். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படத்துடைய ட்ரெய்லர் சசிகுமாரும் சிம்ரன் நடிச்சது. அந்த ட்ரெய்லர் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா விநியோகத்தில் மதியிலே அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு சார். அது மட்டும் இல்லை, ஃபோன் பண்ணி இந்த படம் தமிழ்நாடு ஃப்ரீயாக இருக்கா, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு ஒரு 4-5 பேர் கேட்டாங்க. அதே மாதிரி சார் 3 BHK படம் சித்தார்த் அவர்கள் நடிச்ச படத்தை பார்த்தீங்கன்னா டீசர் வர வரையும் வேற மாதிரி இருந்துச்சு சார். அந்த டீசர் வந்தோடனே ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு சார். இன்னைக்கு நான் வந்து பல டைரக்டர்கிட்ட அந்த டீசர்லாம் அனுப்பிச்சு நான் சொன்னேன், ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு 3 BHK மாதிரி ஒரு டீசர் கையில் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு வியாபாரம் முன்னாடியே ஆகும். ஆமாம் சார், படத்துக்கு விசிட்டிங் கார்டு ட்ரெய்லர் அதுதான். ஆனால் பல பேர் புரிய மாட்டேங்குது. அது ஒரு மேஜிக் சார். அது வந்து எல்லாரும் பண்ணிட முடியாது. நான் படத்துல விஷயம் தான் பண்ணலாம். கரெக்ட். படத்துல விஷயம் இல்லைன்னா இதை பண்ண முடியாது. மேஜிக் போட்டு அடிச்சிட்டீங்க. இப்போ என்ன தெரியுமா சார், நம்ம நினைக்கிறோம் அதுல ஏதோ ஒன்று பண்ணி மேஜிக் பண்ணி நம்மளுக்கு ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருவாங்களான்னு. சார் இவங்க 2 பேருமே பண்ணது பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஒரு ஹைப்பே பயங்கரமாயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த டீசர். அதே மாதிரி 3 BHK என்ற படம் வரதுக்கு முன்னாடி வரையும் ஏதோ ஒரு சாதாரணமான படமா அதனுடைய போஸ்டர்லாம் பார்த்தாங்க. டீசர் வந்த உடனே அந்த வாய்ஸ் ஓவரில், சித்தார்த்தனுடைய வாய்ஸ் ஓவரில் அவங்க சொன்னது எல்லாமே அந்த படத்துக்கு பாசிட்டிவ் மாதிரி இருக்கு. உண்மையிலே எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் வெற்றி அடையணும், பிசினஸ் ஆகணும்னு தான் எதிர்பார்க்கிறேன். அப்போ ஒரு நம்பிக்கை வருது. சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட நீங்க வரும்போது அதனுடைய நீங்க சொன்ன மாதிரி சூப்பரான கண்டென்ட் அந்த டீசரும் நல்லா வந்துடும். அப்போ அந்த படத்துக்கு வியாபாரம் ஆயிடும். இந்த ட்ரெய்லர்லாம் வராமையே ட்ரெயின் படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆமாம் சார், நீங்கள் பார்த்தீங்களா ட்ரெயின் கேட் அமைச்சிருந்தோம், ஒரு 8 பேஜ் ஸ்பெஷல் இஷ்யூ பண்ணியிருந்தோம் சார். அந்த ட்ரெயின் கேட்ல 8 பேஜ் கொடுத்ததுக்கு வந்து அவர் வந்து என்ன சொன்னார், நான் ரேப்பர் கேட்டேன். அப்போ சொன்னார், நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், தானும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நான் பண்ணால் ஃபுல் மேகசினை பண்ணோம், எத்தனை பேஜ் நீ இன்க்ளூட் பண்ணுவேன்னு கேட்டார். சார் இருக்கிறதே 12 பேஜ், அதில் மீறி பேருக்கு நான் ஏற்கனவே ஆடு வாங்கியாச்சு, 8 பேஜ் பேலன்ஸ் இருக்கிறேன், 8 பேஜ் நான் போட்டுறேன் அப்படின்னு போட்டார் சார். அப்படிப்பட்ட ஒரு விளம்பரம் அப்படின்றா நான் சொல்லுவேன் சார், விளம்பரத்தில் புலின்னா அது கலைப்புலி சார் தான் சார், அதில் டவுட்டே கிடையாது. அப்போ என்ன பண்ணாரு, நான் மேகசின் கொண்டு போய் காமிக்கும் போது, சரி நல்லா பண்ணியிருக்கேன், மேகசின் ரொம்ப நாளாக வந்திருக்கு, எனக்கு உனக்கு ஒரு பிஸ்னஸ் கட் காமிக்கிறேன்னு காமிச்சார் சார். I was stunned by the business cut. 5-6 நிமிஷம் போச்சு சார். ட்ரூலி நான் வந்து சொன்னா என்னமோ பில்டப் பண்றேன் அப்படிலாம் சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ட்ரூலி இன்டர்நேஷனல் சார். விஜய் சேதுபதி கேரக்டர் வச்சுக்கிட்டு ஒரு மூவிங் ட்ரெயின்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் சார். மூவிங் ட்ரெயின்ல, இது வந்து ஸ்டேஷனே கிடையாது, ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெயின்ல என்ன நடக்குது, அதுல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் உள்ள ஒருத்தர் இருக்காரு. ஸ்பாய்லர் வேண்டாம், விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்றாருன்னு பிரமாதப்படுத்தியிருக்காங்க சார். மிஷ்கினுடைய மேக்கிங்கும் விஜய் சேதுபதியுடைய கேரக்டரும், அது அந்த ட்ரெயினுடைய என்டையர் மேக்கிங்கும் சரி, ட்ரெயின் செட்டு. ஆனா உண்மையிலேயே அந்த ட்ரெயினை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு, ஒரு இன்டர்நேஷனல் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல். நம்ம இந்த மாதிரி படங்கள்லாம் ஆடியன்ஸ் உட்காந்து கிரிப்பா பார்ப்பாங்க சார். அப்படி ஒரு கிரிப்பா ஒரு 5 நிமிஷம் பார்த்தோன்னே நான் கை தட்டி நான் சொன்னேன், தானு சார் யூ காட் அ பிளாக் பஸ்டர் இன் யுவர் ஹேண்ட், சூப்பரான ஒரு கதை கொண்டு வந்திருக்கீங்கன்னு. எந்த ஸ்பாயிலும் வேணா, ஒரு த்ரில்லரான ஒரு செம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் கொடுக்க போகுது. ஸோ அது நான் சொன்னேன் சார், சீக்கிரமா கொண்டு வாங்க சார், நிறைய வெற்றிகள் வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு இருக்கு, ஏன்னா நீங்க சீக்கிரம் கொண்டு வாங்க, ஏன்னா ஏப்ரல் மேக்குள்ள கொண்டு வாங்க, இந்த சம்மர்ல வந்து இந்த படம் பெருசா வெற்றி அடைன்னு சொன்னேன். நான் டேட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னார். ஓகே, லெட்ஸ் மீட் நெக்ஸ்ட் வீக். தேங்க் யூ சார். வெல்கம். தேங்க் யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.